போடா கொய்யால கூகுள் மாதாஜி ஏன் இப்படி பண்ற? குட் மார்னிங். ஓகே. ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா வின்பெக் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் ஒரு ஏரியாவில் இருக்கோம். அண்டு ரைடுடைய லாஸ்ட்டு லெக்கு கிட்டே வந்துட்டோம். இன்னும் வந்து பாஸ்டன் ரீச் ஆகிறதுக்கு நமக்கு 3000 கிலோமீட்டர்ஸ் இன்னமும் தான் இருக்குது. பட்டு தாராவில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்றது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். ஃப்ரெண்ட் வந்து அந்த ஒரு ஷாக் அப்சார்பர் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து வாரண்டிக்கு கேட்டிருக்கேன். அவங்க இன்னும் வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஸோ அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒரு 3000 கிலோமீட்டர் வந்து எப்படி நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இன்னொன்னா வந்து 2 ரூட்டு காமிக்குது டொராண்டோ ரீச் ஆகிறதுக்கு. டொராண்டோவில் நயாகரா ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு. கனடா சைடு நயாகரா ஃபால்ஸு. ஆக்சுவலாக வந்து நயாகரா ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னா பாதி கனடாவில் பாதி வந்து யூஎஸ்ல இருக்கும். ஸோ கனடா சைடு இருக்க நயாகரா ஃபால்ஸ் ரீச் ஆனோன்னா வந்து மெயினாக என்ன யோசிச்சேன்னா நான் ஆக்சுவலாக யூஎஸ் சைட்லேயே கூட போய் பார்த்துக்கலாம். பட் ஆனால் மெயினாக நான் யோசிச்சது என்னென்னா, ஸோ அங்கே நிறைய சிவியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தட் ப்ரோ டொரண்டோ வந்தீங்கன்னா சொல்லுங்கள், மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப லாங் டைம்லேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து நான் அவங்களெல்லாம் வந்து டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பலை. நான் வந்து டொரண்டோ போகாமல் அதனால தான் வந்து நான் மெயினாக வந்து டொரண்டோ வந்து பிளான்லேயே வச்சேன். இல்லைனா வந்து நான் அங்கேருந்து வரும்போதே வந்து யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு பைக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனேவே வந்து யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருப்பேன். டப்புன்னு என்ட்ரு ஆகிட்டு எதனா வந்து பிக்கப் ட்ரக் எதனா வாடகைக்கு எடுத்து அதில் வந்து ஏற்றி எடுத்துகிட்டு போய்ட்டுருப்பேன் தாராவை. பட் தென் எனக்கு ஓட்டிகிட்டு வந்து நம்ம சிவியன்ஸை டொரண்டோவில் வந்து நம்மளுக்கு ரொம்ப லாங் டைம்லேருந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆசை, அவ்வளோதான். அண்டு டொரண்டோக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து 2 ரூட்டு காமிக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அலாஸ்காவில் இங்கெல்லாம் போய் ரைட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே இருக்கும் வின்பெக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில். அண்டு இது ஒரு ரூட்டு, இது ஒரு மேலே போகிற ஒரு ரூட் ஒன்று. இது வந்து 2051 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. 20 hours 41 minutesன்னு சொல்லிட்டு. இது 2098 கிலோமீட்டர்ஸ். பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இது வந்து டொரண்டோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. நயாகரா ஃபால்ஸுக்கு போட்டோம்னா அப்பயும் 2 ரூட் காமிக்குதா. இப்போ இந்த சைட்லேருந்து 2060 கிலோமீட்டர்ஸ் தான் நமக்கு. இங்கேருந்து பார்த்தோன்னா 2194 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ நயாகரா ஃபால்ஸ் இங்கே இருக்குது, டொரண்டோ இங்கே இருக்குது. டொரண்டோலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நயாகரா ஃபால்ஸு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஹாமில்டன் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ரூட் எடுத்து போகணும் அப்படின்னா நடுவில் வந்து இப்போது இன்றைக்கி வந்து நம்ம வந்து மில்வாக்கே அப்படின்ற இந்த இடத்துக்கு போயிட்டோம்னா கூட இங்கேருந்து இங்கே ஃபெரி இருக்குது. ஃபெரி கிராஸ் பண்ணோன்னா ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் தான் அங்கேருந்து நயாகரா ஃபால்ஸ்க்கு. இங்கே ஹாமில்டன் அப்படின்ற அந்த இடத்துல கூட நம்ம வந்து மீட்டப் வச்சோன்னா கூட அங்கே நம்ம சிவியன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு நம்ம நயாகரா ஃபால்ஸ் போயிடலாம். ஸோ அதுதான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிக்கல, நான் வந்து டிசைடே பண்ணிட்டேன். தட் யூஎஸ்குள்ளே போய்ட்டு நம்ம இந்த ரூட் எடுத்து இன்றைக்கி வந்து நம்ம யூஎஸ் இந்த பார்டர் வழியாக வந்து நம்ம யூஎஸ்குள்ளே கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நாளைக்கு நம்ம மிச்சிகனில் இந்த பார்டர் வழியாக நம்ம வந்து கிராஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மில்வாக்கே போய்ட்டோம்னா நாளைக்கு காலைல 6 மணிக்கு நம்மளுக்கு வந்து ஃபெரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 1269 கிலோமீட்டர்ஸ். நேற்று ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும். இன்றைக்கி ஒரு 1269 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு நம்ம போய் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா 12 hours காமிக்குது. டைம் வந்து இப்போது 4:50 ஆகுது காலையில். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி மில்வாக்கே ரீச் ஆகிட்டோம்னா நாளைக்கு வந்து ஃபெரி கிராஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் ரைடாக இருக்கும். ஒரு 5 hours ரைடு அங்கேருந்து நம்மளுக்கு போகிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஹாமில்டனில் வந்து பீஸ்ஃபுல்லாக எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு வந்து நயாகரா ஃபால்ஸ் போய்ட்டு நயாகரா ஃபால்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாஸ்டனுக்கு போகலாம். இன்னும் ஒன்றுனா பார்டர் கிராசிங் வந்து நம்மளுக்கு வந்து காசோ பணமோ கிடையாது. அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு 10 நிமிஷம் வந்து க்யூவில் லைனில் நின்று நம்ம வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு. நேற்று வந்து லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக வந்த ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் சிட்டிக்குள்ளே வந்த ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் வந்து எனக்கு தாரா ரொம்பவே பயம்படுத்திட்டா. ஃப்ரெண்ட்லாம் ஒரு மாதிரி வந்து அலாயிர மாதிரிலாம் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து வாவலிங் வேறு ஆச்சு நேற்று ஓட்டும்போது. அதனால் சரி யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னா எதனா ஒன்று ஆனால் கூட வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ நல்லாவே பனி வந்திருக்கு போல இருக்கு நைட்டு. ஆமாங்க, அவரு பாருங்கள் ஸ்ப்ரிங் ஸ்ட்ராட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபால்ட்டி தெரியும் எனக்கு. ஆப்போசிட்லேயே செல்ஃப் ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ ஒரு இதுவாக நிம்புலாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஓட்டும்போது பயங்கரமாக ஃபீல் ஆகும் அது.
இங்கே வந்து ஃபியூல் போடல, நம்ம டேரெக்டாக பார்டர் கிட்ட போய் போட்டுக்கலாம். ஹீட்டிங் கிளிப்ஸ் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருவோம். நான் வந்து கண்டிப்பாக சிட்டி விட்டு கொஞ்சம் வெளியே போனோடனே குளிர ஆரம்பிச்சிடும் நமக்கு. டாட்டா பாய் பாய் கனடா. ஆக்சுவலாக வந்து கனடாக்குள்ளேயே போயிடலாம் தான் நினச்சேன் நான். நேற்று நைட்டு நீ காலையில் ஏஞ்சிக்க வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட்டு எனக்கு வந்து அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த சைடு போய்ட்டோன்னா எதனா ஆச்சுன்னா கூட வந்து நம்மளுக்கு ஆப்ஷனே இல்லாமல் போயிடும். இங்கேனா கூட வந்து டப்புன்னு ஒரு காரை ரெண்டுக்கு எடுத்து யூஸ்குள்ளேயே கூட நம்ம எடுத்துகிட்டு போய் வர்றது எதனா ஒன்று பண்ணலாம் நம்ம. ப்ளஸ் அதெல்லாமல் எனக்கு ஓட்டிகிட்டே போய் ரீச் ஆகிடணும் கடைசி வரைக்கும். நடுவில் வந்து எங்கேயும் வந்து நம்ம வந்து பிக்கப் ட்ரக்லலாம் போட்டுறக்கூடாது வண்டியான்றதெல்லாம் ரொம்ப குறிக்கோளோடு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஓட்டிகிட்டு வந்துடுவோம். நம்ம லாஸ்ட்டாக வந்து எதனா வந்து ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, அது வந்து பிக்கப் ட்ரக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை வந்து ஃப்யூச்சரில் வந்து எதனா ஒரு இது வரும்போது வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பிக்கப் ட்ரக்கில் தான் போட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெலாம் வந்து நான் ஒரு சான்ஸ் கூட நம்ம கொடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ஓட்டிகிட்டே போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஓட்டே போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு 1267 கிலோமீட்டரு. ஸோ ஈவினிங் 5 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுது. இன்றைக்கி வந்து டைம் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து சேஞ்செலாம் ஆகாது. இன்றைக்கி வந்து ஒரே டைம் தான் எங்கேயும் அங்கேயும் டெஸ்டினேஷன்லேயும். அப்புறம் எப்படி உதறது பார்த்தீங்களா வண்டி. இந்த ஏரியாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ரோடு அப்படியே இன்டீரியர் ரோடு வழியெல்லாம் கூப்பிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். கூகுள் மாதாஜி நம்மளை வண்டிலாம் எதுவும் வரல. ஆஃப் ரோடா கொய்யால கூகுள் மாதாஜி ஏன் இப்படி பண்ணுற? ஐயோ கடவுளே, நானே ஃப்ரெண்டு இது போயிருக்கேன்னு இருந்தால் நீ ஆஃப் ரோடில் வேற என்னைய கூப்பிட்டு போறியா? விளங்கிரும். பொறுமையாக போவோம். இதில் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். இது வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலாக. ஜஸ்ட்டு வந்து ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் பேட்ச் மட்டும் வந்து ஆஃப் ரோடுன்னு நினைக்கிறேன். ஆஃப் ரோடு இல்லை, இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஆஃப் ரோடு தான். எனக்கு வந்து சுத்தமாக முடியல ஆக்சுவலாக. இன்றைக்கி செம்மையாக வந்து கால் இந்த லெஃப்ட் லெக் இருக்குல்ல, அப்படியே வந்து நேற்று வந்து பிடிச்சிக்கிச்சு செம்ம ஒரு பெயின். அப்படியே வந்து கை கால் எந்த பக்கம் திருப்பினாலும் ஐயோ விளங்கிடும். எந்த பக்கம் திருப்பினாலும் வலிக்குது. அப்படியே வந்து பிடிச்சிக்குது, மசில் இது ஆகிற மாதிரி. அப்படியே வந்து சரி ஓகே, இன்றைக்கி எப்படின்னா வந்து நம்ம இந்த ஒரு 1300 கிலோமீட்டர் ஓட்டிட்டோன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் தேர் வந்துட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து இது சொல்லிக்கிட்டு ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டேன் நான். ஏன்னா இன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். உடம்பு வலி அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக ஓட்ட முடியாது. ஓகே கைஸ், ஹைவே ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் ஹைவேவா? ஏதோ சிட்டிக்குள்ளேயே கூப்பிட்டு வந்துருக்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக என்ன கொஞ்சம் நான் அலைஞ்சி சிக்னல் இருந்திருக்கோம், அவ்வளோதான். வா எப்படி பயங்கரமாக இருக்குது பாருங்களேன் இந்த ஏரியா. ஓகே, அடுத்து 28 கிலோமீட்டருக்கு இந்த ரோடு தான். ஃபியூல் போட்டு போனோமா? ஃபியூல் போட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் த டே. அதில் 6 மணிக்கு தான் ஃபியூல் ஸ்டேஷன் இது ஓப்பனாக. மணி வந்து இப்போது அவ்வளோ 6:15 ஆகுது கரெக்டாக.
இதெல்லாம் கொலக் பழக்கன்னுக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்டருக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டரோ 60 கிலோமீட்டர் என்னமோ இருக்கும், அவ்வளோதான். பட் காஃபியும் குடிச்சு சாப்பிட்டேன். லைட்டாக வந்து எனக்கு தலைவலி வந்துருச்சு. அதனால் வந்து சாப்பிட்டோன்னே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். இப்போது ஊருக்குள்ளே இருக்க ஸ்லோவாக போ தயவு செஞ்சு. அப்பப்போ மறந்து போயிட்டு புஷ்ஷுன்னு வந்தோடனே அப்படியே கீரை போட்டு மூவ் பண்ணிடுறேன் டக்குன்னு. பாருங்க, ஃபீல் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. வண்டி வந்து ஒரு மாதிரி மார்க்கமாக பிஹேவ் பண்ணுறது ஸ்லோவாக போகும்போது. அப்படியே குதிச்சு 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 போகுது குதிரை மாதிரி. அமெரிக்கா உள்ள என்ட்ரானோன்னு எனக்கு நான் வந்து லைஃப்பில் அது யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. இது மாதிரி வந்து நான் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் வந்து மாறி மாறி வந்து இப்போ உள்ளே எக்ஸிட் ஆகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஹாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பேன். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் அப்படி கிராஸ் பண்ணுறவங்க அவங்களாம் டப்பு 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 டப்புன்னு காமிச்சு கையில் மைல்ஸு கிலோமீட்டர்ஸ் மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருக்கிறாரு. நம்ம நார்த் டக்கோட்டாவில் என்ட்ராகும். இப்போது இப்போ அங்கே போன பாஸ்போர்ட்டை கொடுத்தோடனே வெல்கம் பேக் டு யூஎஸ் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து மெக்சிகோலேருந்து நம்ம வந்து யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வேறு லெவலில் இருந்தது அந்த ஒரு ஃபீலு. இப்போலாம் வந்து ஏதோ வந்து ஒரு நார்மலாக இல்லை டோல் பூத் கிராஸ் பண்ணுற மாதிரி கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் பாடுறேன் நான். சின்ன வயசு எங்கள் பெரியம்மாலாம் வந்து இந்த ஃபேமிலி குரூப்லாம் இருக்கும்ல, அதிலலாம் வந்து ஃபோட்டோஸ் போடுவாங்க. கனடா இந்த நயகரா ஃபால்ஸ் போயிருக்கோம் அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என் மைண்டில் வந்து பார்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து நிறைய யோசிச்சிருக்கேன். எப்படி வந்து இவங்க வந்து இங்கேருந்து அப்படி மூவ் பண்ணி போகிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை யோசிச்சிருக்கேன். இன்றைக்கி என்னடானா நம்ம உள்ளே வெளியே விளையாடிட்டு இருக்கோம் இங்கே. ஹலோ, குட் மார்னிங். ஓகே ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு யூஎஸ். அந்த அக்கா வந்து வெல்கம் பேக் டு யூஎஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லலை, அதனால் நானே சொல்லிடுறேன். அதாவது அவங்களோட சிஸ்டமில் வந்து காமிக்கணும் ஆக்சுவலாக எல்லா டீட்டெயில்ஸும். பட் ஒரு சில பார்டரில் காமிக்காது போல இருக்குது. நம்ம வந்து என்ட்ரு ஆகிருக்கோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா வாட்டியுமே வந்து அவங்க கேட்குறாங்க தட் இதான் ஃபஸ்ட் டைமா யூஎஸ்க்கு வர்றது அப்படின்ட்டுன்னு. ஆப்வியஸ்லி இது என் ஃபஸ்ட் டைம் கிடையாது. போட்டோன்னே என் பாஸ்போர்ட் நம்பர் போட்டோன்னே அவங்களுக்கு வர வேணாமா, பட் இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. 60 மைல்ஸ் ஸ்பீட் லிமிட் இங்கேருந்து நமக்கு. அந்த லேடி வந்து கனடா ரோட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆப்வியஸாக வந்து கனடாவை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு. ஐ வாஸ் லைக், நானும் வந்து யூஎஸ்குள்ள அதனால தான் வந்து டப்புடு உள்ளே பூத்துட்டேன் அப்படின்னு. பட் ஆனால் அது நார்மலான டைம் எடுக்கிறத விட வந்து இது கொஞ்சம் நிறையவே டைம் எடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துருக்கோம் நமக்கு. அங்கே யூஸ்வலாக வந்து போனோடனே பாஸ்போர்ட் அப்படி கொடுத்தோமா அப்படி வாங்கினோமா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பட் அவங்க வந்து அந்த ஆஃபீஸர் வந்து க்யூரியஸாக இருந்தாங்க. பட் என்ன ட்ராவல் பண்ணுற, எங்கே ட்ராவல் பண்ணுற அது இதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப க்யூரியஸாக இருந்தாங்க. மேபி வந்து அந்த க்யூரியாசிட்டினால நம்மளுக்கு டைம் எடுத்துருச்சுன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி. பட் பியூட்டிஃபுல். வெல்கம் பேக் டு அமெரிக்கா. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நம்ம அமெரிக்காவில் இருப்போம். நாளைக்கு திரும்ப கனடாக்குள்ளே என்ட்ராகும். நம்ம டொரண்டோ போகிறதுக்கு மறுபடியும் வந்து அமெரிக்காவுக்குள்ளே என்ட்ராகும். வாட் அ லைஃப் மேன், வாட் அ லைஃப். நல்லா இருக்கு யோசிச்சு பார்த்தாலே. ஆக்சுவலாக எங்கள் நார்த் டக்கோட்டா அதுக்கப்புறமா வந்து இல்லினாய்ஸ் இங்கெல்லாம் வந்து சைக்ளோன் இருக்குன்ற மாதிரி வந்து அலர்ட் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குது ஸ்கை பார்க்குறதுக்கு. அப்படியே இருட்டா அப்படியே யாரோ அப்படியே ஏதோ ஒரு புயலுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்ட்ரா வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கோ இல்லை ஸ்கைக்கோ. சீரியஸாக சொல்லணும்னா வந்து அந்த பூச்சிங்க கிட்டது ஒரு பெரிய விடிவு காலம் கைஸ். இப்போ வரைக்கும் வந்து ஒரு பூச்சி கூட இல்லை. இருக்கிற ஹெல்மெட்டை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக மழை பெஞ்சால் கூட 22 டிகிரிஸ் இருக்குது. 28 டிகிரிஸ் அந்த மாதிரி தான் வந்து போகும் மோஸ்ட்லி. மழை பெஞ்சதுனா கூட அந்தளவுக்கு பெருசாலாம் குளிராது இந்த ஏரியாவில்.
அதனால் நான் தொப்பக்கட்டையாக நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் 656 மைல்ஸ் இருக்குது. மொத்தமாக 9 மணி நேரம் 38 நிமிஷம். மைல்ஸில் பார்க்கும்போது எவ்வளோ கம்மியாக இருக்குல்ல. கிலோமீட்டர்ஸில் வேலை இன்னும் 1000 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லுவோம். 1000, 1500, 1050 கிலோமீட்டர் நம்ம இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் 656 மைல்ஸ். இதெல்லாம் வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு கைஸ். போல எப்போ க்ளவுட்ஸ் எப்படி இருக்கு போறீங்களோ, ஸ்கேரியோ. எங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குன்னே தெரில. பட் இப்போதைக்கு மழை இல்லை, ஆனால் மழை பெஞ்சிருக்கு ஃபுல்லாக. ரோடெல்லாம் வந்து ஈரமாக இருக்கு. வந்து தவறா மென்டல் பூச்சிக்கிட்ட இருந்து எஸ்கேப் போயிட்டு பார்த்தா மழையில் போய் மாட்டிக்கிறோம். வேலை இட்ஸ் ஓகே. 650 மைல்ஸ் போயிடும். இன்னும் ஒரு 79 மைல்ஸ் போயிட்டு வந்து நம்ம ஃபியூல் பிரேக் எடுக்கணும். ஸோ ஃபியூல் பிரேக் எடுத்துகிட்டு பொறுமையாகவே ஓடிட்டு போவோம். ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரு 6 மணி 6:30 மணிக்கு போய் ரீச் ஆனால் கூட வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ என்ன 5:15 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுது கூகுள் மாதாஜி. மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் குளிராதுன்னு வாய வச்சா குளிர ஆரம்பிச்சிருச்சு. 18 டிகிரி 18 தான் அப்படியே வந்து இன்னும் ட்ராப் போயிட்டே போகும் நினைக்கிறேன். போக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வந்து அந்த ஒரு கிளியரான ஸ்கையே தெரில. ஃபுல்லாக இருட்டிக்கிட்டு இருக்கு எல்லா பக்கமும். ஒரு 60 எல்லாம் எனக்கு ஒரே சிரிப்பாக வருது. சரியால அப்போதான் கொஞ்சம் லைட்டாக மழை விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே திடீர்னு அப்படியே புடப்பட அடிக்க ஆரம்பிச்சோடனே சில்லுன்னு உள்ளே இறங்கிடுச்சு தள்ளி. ஸோ இங்கேனா உள்ளே இத்தனை நாளாக வந்து அந்த ஒரு லைனியர் மாதிரி போட்டிருப்போம். அது வந்து உள்ளே தண்ணியை என்ட்ரு ஆகக்கூடாது பாடி கிட்ட. பட் இப்போ அந்த லைனியர்லாம் வந்து சரி வெயில் தான் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லைனியர்லாம் போடல. பார்த்தா சடனாக கிளைமேட் சேஞ்சு. அதுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஓகே இன்னைக்கு சைக்ளோன் அலர்ட் கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் அப்படின்னு. செம ஃபாஸ்ட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க பயங்கர ஒரு ஸ்கேரியாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது க்ளவுட்ஸு அவ்வளோ ட்ராமேட்டிக்காக இருக்குது க்ளவுட்ஸு. எங்கன்னா வந்து புஷ்கரி ஃப்ளாஷ் லைட் மாதிரி வந்துடும். ஒன்றுமே தெரில எனக்கு ஆக்சுவலாக. கண்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் நான். அவ்வளோ தொப்பக்கட்டையாக நனைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன அதான் இது ஏதோ ஒரு பழமொழி ஒன்று இருக்கும், முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் எதுக்கு நான் முக்காடுன்ற மாதிரி முழுசாக நனைஞ்சிட்டோம். அதுவும் அங்கே ஏதோ ஒரு ஒளி விளக்கு தெரியுது எனக்கு. அங்கே போனால் மழை பெய்யாது நம்புகிறேன். எந்த ஒரு மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்லோவாக தான் பண்ணணும். எப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்களேன் எங்கள் மழை. ஓகே கைஸ், இங்கே வந்து இப்போ வந்து ஃபியூல் பிரேக் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் பார்டர்லேருந்து இங்கே வரைக்கும் 200 மைல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. என் காலு தான் சரியான ஒரு பெயினாக இருக்குது. பட் பரவாயில்ல. இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபியூல் மட்டும் தான் இருக்குது. ஏதோ வந்து சர்வர் டவுன் ஆகிடுச்சான் இவங்களுக்கு. இட்ஸ் ஓகே. நம்ம வந்து ஃபியூல் பிரேக் எனக்கு வந்து மெயினாக தேவையே ஃபியூல் தான். அந்த ஃபியூல் போட்டாச்சு. தயா கால் பண்ணுறோம். அப்பா இப்போ தான் வந்து கொஞ்சம் மழை விட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஒரு 20-30 மைலாக. அண்ட் கிளைமேட்டும் வந்து பெட்டராக இருக்குது. செம்மையாக வந்து கால் வலிக்குது. அப்பா ஏன்னா என் லெஃப்ட் லெக்கு சம்திங் ஹேப்பன்டு. டேப்லெட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நைட்டு வந்து அந்த தைலம் மாதிரி இருக்கும்ல, அந்த மருந்து போட்டுக்கிட்டு தான் படுத்தேன். ஆனாலும் என்னால் வந்து காலை வந்து ப்ராப்பராக உட்காரவே முடியல. என்னால் அப்படியே நின்றுட்டே இருக்கணும் போல இருக்குது. நின்னாலும் வந்து பெயினாக இருக்குது, உட்காந்தாலும் பெயினாக இருக்குது. என்ன தான் பண்ணுறது? ஸோ 250 மைல்ஸ் ரேஞ்ச் காட்டுது. அடுத்து ஒரு 200 மைல்ஸ் போய்ட்டு பிரேக் எடுப்போம். நம்ம வந்து ரைட் சைடில் போனோம் அப்படின்னா வந்து மினியாபாலிஸ் சிட்டி. லெஃப்டில் போனால் மினியாபாலிஸ்ன்னு போட்டிருக்கு. மினியாபாலிஸ் வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 10 மைலோ என்னமோ தான் இருக்குது மினியாபாலிஸ்க்கு. ஓவராலாக 351 மைல்ஸ் இருக்குது. பார்டர்கிட்ட இருந்து நம்ம சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300, அதான் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியாச்சு. டைம் வந்து 11:46 ஆகுது இப்போது. ஸோ ஈவினிங் 5:15 இன்னொரு 5.5 மணி நேரம் ரைடு.
சரியான ஒரு தூக்கம். அப்படியே வந்து தூக்கம் சொருவி அப்படியே வந்து பொறுமையாக அதை எப்போவுமே வந்து டெய்லி ரைட் பண்ணும்போது அது ஒரு ஃபேஸ் நம்ம எப்படி சொல்கிறது, கரெக்டாக ஒரு 1 hour 2 hour வந்து அப்படியே ஒரு அரை தூக்கத்திலே தான் வண்டி ஓட்டுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து நிப்பாட்டி அதெல்லாம் சாப்பிட்றதோ இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணிடுவோமா, அதனால் போயிடும். பட் இன்றைக்கி வந்து அப்படியே வந்து நான் ஸ்டாப்பாக ஓடிட்டே போயிட்டுருக்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் பண்ணல. மினியாபோலிஸ் ஊரில் இருக்க வெளியே வந்து ஒரு பிரேக் எடுத்தோம்ப்பா. சரியான ஒரு டிராஃபிக், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டிராஃபிக் ஜாமே அப்படின்னு நின்று அந்த ஊர்கிட்ட. அண்ட் எங்கேருந்து 307 மைல் இருக்குது. அப்படியே உட்காந்து ஒரு காஃபி, அதுக்கப்புறம் ஒரு பீஸா ஒன்று வாங்கினேன். சின்னதாக $10 முடிஞ்சிடும் யூஸ்வலாகவே. இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட் ஸ்டேஷன்லாம் நிப்பாட்டி வாங்கணும் அப்படின்னா ஒரு 4 பீஸ் இருக்க மாதிரி பர்சனல் சைஸ் பீஸா வந்து அது ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே காஃபி குடிச்சிடுவோம். காஃபி குடிச்சு ஸ்டிச் போட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ எப்படி இருந்தாலும் 550 டிகிரிஸ் ஆகும். வந்து 6 ஆகிடும் நினைக்கிறேன். இன்னும் வந்து 307 மைலை வந்து நம்ம மோஸ்ட்லி லாஸ்ட் ஒரு 50 மைல் கிட்ட போய்ட்டு நம்ம பிரேக் எடுத்து எடுப்போம். ஏன்னா ரூம்ஸ் புக் பண்ணணும் ஆப்வியஸ்லி. சாப்பிட்ட ஒன்று தாங்க எனர்ஜியே வந்திருக்கு சாமி. இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக கடியாக தான் இருந்தது. செம்ம ஒரு டிராஃபிக் இந்த ஊர் பக்கத்தில். ஓம் நம சிவாய. இந்த ஒரு 300 மைல் கூப்பிட்டு போய் சேர்த்துட்றா எப்பா சாமி. நான் நடுவில் சரி ஓகே இன்றைக்கி வந்து போய் சேர முடியாது போல இருக்கு, பேசாமல் வந்து பிரேக் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உடம்பு அப்படியே ஒரு மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது ரைட்டில். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது. பாடி அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, காலெலாம் பெயின், செம்ம பெயின், தலை அப்படியே பாரமாகிடுச்சு. என்னமோ பண்ணுதுடா கொய்யால் போயிட்டு கண்ணெலாம் வீங்கிருச்சு. வர ஒரு கண் மட்டும் வந்து அந்த ரப்பை வீங்கிருச்சு அப்படியே. சரி ஏதோ பண்ணுது, நம்ம வந்து பிரேக் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் எங்கேயா ஸ்டே பண்ணிடுவோம். இங்கே மினாபோலிஸ்கிட்டே வந்து ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். மினாபோலிஸ் ரீச் ஆகுதுக்கு ஒரு 50 மைலுக்கு முன்னாடி. அப்புறம் அப்படியே ஓட்டிகிட்டு வந்தேன். ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு பார்த்தா சாப்பிடாம காலைல எப்போவுமே காஃபி குடிச்சிட்டு கிளம்புவோம்ல. இன்றைக்கி வந்து நான் செகண்ட் பிரேக்கில் வந்து நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை. அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் இருந்துன்னு சொல்லிட்டு ஃபியூலை மட்டும் போட்டு கிளம்பிட்டோம்ல. அதனால் அப்படியே கிறுக்கல் ஆகிட்டு இருக்கான் பயப்புள்ள பசிக்கு, வேறு எதுவும் இல்லை. இப்போ சாப்பிட்டோன்னே செட்டு 4.5 மணி நேரம் காமிக்குது. போயிடலாம். லாஸ்ட் 300 மைல் நான் ஸ்டாப்பாக ஓடிட்டு வந்துட்டோம். ஸோ சிகாகோ பைபாஸில் போயிட்டு தான் வந்து நம்மளுடைய ரூம் இன்றைக்கி. மில்வாங்கி சிட்டிக்குள்ளே எடுக்கல. ஏன்னா வந்து நம்ம நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு வந்து ஃபெரி இருக்குது இங்கேருந்து வந்து அதர் சைடு போகிறதுக்கு, மிச்சிகன் லேக்கை க்ராஸ் பண்ணி அந்த சைடு போகிறதுக்கு. ஸோ காலைல ஏர்லி மார்னிங்னா அதனால் ஓகே ஏர்போர்ட்டுக்கும் ஃபெரிக்கும் ஒரு 15 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ ஏர்போர்ட் பக்கத்துலேயே ரூம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு 13 மைல்ஸ். எப்பா கழுத்தெல்லாம் வலிக்குது பயங்கரமாக. இதெல்லாம் காலிலேருந்து எடுத்து ஒரு பிரேக் எடுத்தோம், 2 பிரேக் தான் காலிலேருந்து மொத்தமாகவே எடுத்திருக்கோம் இன்றைக்குமே. நேற்றுமே வந்து 2 பிரேக் தான், இன்றைக்கும் 2 பிரேக் தான். வேறு லெவலெல்லாம் இன்றைக்கி வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மொத்தம் 3 பிரேக்கு. ஓகே மக்களே, இன்றைக்குடைய ரைடையை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சீரியஸாக சொல்லணும்னா வந்து நேற்று ஒரு 1350 கிலோமீட்டர், இன்றைக்கி ஒரு 1300 கிலோமீட்டர். அதுக்கு கண்டினியூஸாக நம்ம ஓட்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து 600 கிலோமீட்டர், அதுக்கு முன்னாடி ஒரு 600 கிலோமீட்டர், அதுக்கு முன்னாடி ஒரு 1000 கிலோமீட்டர், இந்த மாதிரி வந்து நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு இருக்கோம்ல. ஸோ இன்றைக்கி வந்து உடம்பு வந்து செம்மையாக கோளாறு கொடுத்துருச்சு. பட் தென் எது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு விஷயத்த வந்து எய்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட மாட்டோம். ஸோ ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி நம்ம வந்து அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவோம். அதை முடிக்காமல் விட மாட்டோம். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து திரும்ப வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு 600 கிலோமீட்டர் டொரண்டோ நயாகரா ஃபால்ஸு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் பாஸ்டன், அதோட முடிஞ்சிருச்சு நம்மளுடைய ரைடு. நியூயார்க் கண்டிப்பாக போகணும். நியூயார்க்குடைய டைம் ஸ்கொயர் வந்து போய்ட்டு வரணும். அது வந்து பாஸ்டன்லேருந்து ஒரு 3 மணி நேரம் தான். ஸோ
அது எப்படின்றத நான் வந்து பிளான் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. டாட்டா பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல். The bus you didn't catch me looking over your shoulder.